வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள். VPMM கல்வி நிறுவனங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் வழங்கி தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இன்றைய தினம் அந்த சின்னமானது ஒதுக்கப்பட்டிருப்பதாக நாம் தமிழர் கட்சிக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலின் போது, அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது 8% மேற்பட்ட வாக்குகளை பெற்றதால் கடந்த ஜனவரி மாதம் 2025 தேதி நாம் தமிழர் கட்சியை அங்கீகரித்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே சீமான் தலைமையிலான இந்த நாம் தமிழர் கட்சிக்கு 2019 ஆண்டு தேர்தலின் போதும் 2021 ஆண்டு தேர்தலின் போதும் கரும்பு விவசாய சின்னம் தான் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில 2014 ஆண்டு மைக் சின்னத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டனர். இதற்கு பின்பாக அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்று எங்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் தான் வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்த நிலையில அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு நிரந்தரமான ஒரு சின்னம் வேண்டும் என்கிற அடிப்படையில இந்த சின்னமானது அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று இந்த தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை ஒதுக்கீடு அதற்கான சின்னத்தை அறிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சசிதரன். வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள். VPMM கல்வி நிறுவனங்கள்.